ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒரே ஒரு தேங்காய் உங்கள் வாழ்க்கையவே மாற்றப் போகுது. 7 நாட்களில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகுது. நீங்கள் கேட்குற வரத்தை உங்கள் சாய் கொடுக்க போகிறாரு. ஒரே ஒரு தேங்காய் தான். சாய்க்காக நீங்கள் எடுத்து வச்சு பிரார்த்தனை செய்ய போகிறீங்க. அதாவது சாய்க்காக காணிக்கையாக கொடுக்க போகிறீங்க. முழுவதுமாக இந்த பதிவை கேளுங்க. 7 நாள் சப்தாகம் நடைபெற இருக்குது. அந்த 7 நாள் சப்தாகத்தில் தேங்காய் வைத்து வழிபட்டு எப்படி நம்ம அந்த பாராயணத்தை நிறைவு செய்ய போகிறோம், அது மட்டும் இல்லாமல் சாயோட அருள் நமக்கு எப்படி கிடைக்க போகுது, அது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பொறுமையாக முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம சாயை பார்ப்போம். நம்ம துவாரகா மாயில் நம்ம அம்மா வீட்டில் நம்ம சாய்கிட்ட அனுமதி வாங்கிட்டு கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டே நம்ம இந்த சப்தாகத்தில் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறத முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக தேங்காய் வாங்கி வைக்கிறதுலேருந்து எப்படி நம்ம விரதம் இருக்கிற வரைக்கும் முழுவதுமாக தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி இந்த பதிவோட இறுதியில் என்னோடய மொபைல் நம்பரும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சந்தேகத்தை நிவர்த்தி செய்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் மெசேஜ் அனுப்பினாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல சப்தாகத்தில் கலந்துக்கிறதுனா எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த 7 நாள் சப்தாகத்தில் எப்படிலாம் பூஜை பண்ணணும், எப்படி நம்ம தேங்காய் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும், அந்த தேங்காயை எப்படி நம்ம சாய்க்கு சமர்ப்பிக்கணும், இது எல்லாம் பொறுமையாக முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம சப்தாகத்தில் கலந்துக்கிட்டால் தானே அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செய்ய முடியும். சப்தாகத்தில் கலந்துக்கிறதுனா என்ன, 7 நாட்களுக்குள்ளே அந்த 51 அத்தியாயம், சாய் சச்சரிதத்தில் இருக்கிற 51 அத்தியாயத்தையும் நம்ம கேட்டு முடிக்கணும். இதில் படிக்க முடியாது. நிறைய நண்பர்களுக்கு பார்த்தோம்னா அவங்களால படிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நம்ம சாய் குடும்பத்துக்காக இந்த பாராயணம், நம்ம 7 நாள் பாராயணம் இப்போ 2வது முறையாக நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே கடந்த வருடம் ஒரு முறை நம்ம 7 நாள் பாராயணம் நல்லபடியாக செய்து முடித்தோம். சோதனைகள் வரும், வைராக்கியம் மனசில் இருக்கணும், கலந்துக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் முதல்ல வேணும். ஏன்னா போன முறை கலந்துக்கிட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த வைராக்கியம் இல்லை அப்படின்னா நம்மளால் கலந்துக்க முடியாமல் போயிடும். நான் படித்த எனக்கும் நிறைய சோதனைகள் வந்தது. அதை கண்கூட நிறைய பக்தர்கள் பார்த்தாங்க. சப்தாகம் ஆரம்பித்த முதல் நாளே சரியான ஜலதோஷம், காய்ச்சல், ஃபீவர் 102 டிகிரி போனது. ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து இன்ஜெக்ஷன் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அதோடு தான் பாராயணமும் பண்ணேன். என்னோடய குரல் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு முடியாமல் தான் போனது. ஆனால் அந்த வைராக்கியம் விடக்கூடாதுங்கிற அந்த வைராக்கியம் இருந்தனால தான் என்னாலையும் பாராயணம் படிக்க முடிஞ்சது. கலந்துக்கிட்டவங்களையும் அதனால தான் கலந்துக்க முடிஞ்சது. ஏன்னா கலந்துக்கிறதும் நேரத்தை ஒதுக்கி அவங்க கேட்கணும்ல, அதுவும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்படி 2 பக்கட்டும் சோதனைகளை கடந்து தான் அந்த பாராயணத்தை நல்லபடியாக முடித்தோம். அப்போ அந்த பாராயண நிகழ்வில் கலந்துக்கிட்ட நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில், ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில் நம்ம சாய் அப்பாவோட அருளால் நல்லபடியாக ஒவ்வொருத்தவங்க குடும்பத்திலிருந்தும் நிறைய நல்ல செய்திகள் வந்தது. பாபா மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறிச்சு. பாபா துணையாக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த முறையும் பாபாவோட அருளால் இந்த சப்தாகம் நடக்க போகுது. பாபாவோட அருளால் மீண்டும் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்களுக்கு அதிசயமும் அற்புதமும் நடக்க இருக்கு. இப்போ இந்த 7 நாள் சப்தாகத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் முதல்ல பக்தர்களுக்கு இருக்கணும். தீபம் சேனலில், நம்மளோட சேனலில் கிடையாது, தீபம் சேனலில் தான் வீடியோ வரப்போகுது. நேற்றையே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். தீபம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். முதல்ல அந்த சேனலில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் 6 மணிக்கு வருகிற வியாழக்கிழமை 30ஆம் தேதி ஆரம்பித்து வருகிற மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 7 நாட்களும் சரியாக காலையில் 6 மணிக்கு, இந்தியா டைமுக்கு 6 மணிக்கு நாள் 1 நாள் 2ன்னு சொல்லிட்டு அந்த பாராயணம் நிகழ்வு 7 நாள் நல்லபடியாக நடக்க இருக்குது. பாபாவோட அருளாலையும் சாய் பக்தர்களோட ஒத்துழைப்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு. இப்போ இந்த சப்தாகத்தில் நீங்கள் கலந்துக்கிறதுனா காலையில் 6 மணிக்கு அந்த பதிவு வந்துருமா? காலையில் 6 மணிக்கு உங்களால் கேட்க முடியலனாலும் இரவு தூங்குவதற்கு முன்பு அன்னன்னைக்கு பதிவை நீங்கள் கேட்டு முடிச்சிடணும். ஒரு வேளை நீங்கள் அன்றைய பதிவை அன்னைக்கு கேட்க முடியல, முழுவதுமாக கேட்க முடியல, ஏன்னா 7 அத்தியாயங்கிறதுனால பதிவோட அந்த வீடியோவோட லென்த்து ரொம்ப டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில பதிவு 1 மணி நேரம் கூட போகலாம். அப்போ முழுவதுமாக உங்களால் கேட்க முடியலனா கூட விடுபட்டு போனதை நீங்கள் அடுத்த நாளாவது சேர்த்து கேட்டுறணும். அடுத்த நாள் வீடியோவோடு சேர்த்து அதையும் கேட்டுறணும், விடுபட்டு போனதையும் கேட்டுறணும். அப்படி அதுவும் முடியலனா கூட 7 நாட்கள் முடியும் போது இந்த 7 நாட்கள் பாராயணமும் நீங்கள் முழுதாக கேட்டு முடிச்சிருக்கணும். ஏன்னா படிக்கிறது தான் கஷ்டம். ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி இதை கேட்டு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியமாவது மனசில் இருக்கணும்ல. இல்லைன்னா
ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, நம்மளோட எண்ணங்களும், நம்மளோட நம்பிக்கையும் மட்டும் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும், நம்ம பௌதீக வாழ்க்கையா இருந்தாலும் நகர்த்தி கொண்டுட்டு போகும். அதற்கு குரு வந்து உறுதுணையா இருப்பாரு. ஆனா, அந்த முதல் அடிய நம்ம தான் எடுத்து வைக்கணும். அந்த மனதால அந்த முதல் அடி, நம்பிக்கைங்கிற அந்த ஒரு முதல் விஷயத்த நம்ம வந்து முன்னெடுத்தா தான், நம்மளோட குரு நமக்கு வந்து துணையா இருக்க முடியும். அதனால அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த வைராக்கியம் இருக்கணும். 7 நாட்கள் நான் கலந்துக்குவேன் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கணும். சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலனா கூட இந்த வீடியோவோட கடைசியில ஃபோன் நம்பர் குடுக்குறேன். டவுட்லாம் நீங்க கேட்டுக்கலாம். சரி, இப்ப அந்த தேங்காய் வழிபாடுன்னு சொன்னீங்களே, தேங்காய் வச்சு நாங்க என்ன பண்ணணும்? நீங்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க. பெரும்பாலும் எல்லா நாடுகள்லயும் கிடைக்கும். ஒரு சில வெளிநாடுகள்ல இருக்கிற பக்தர்களுக்கு தேங்காய் கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கும் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்ப தேங்காய் கிடைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல தேங்காவா ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சா மட்டை தேங்காய் இருந்தா, மட்டை தேங்காய் வாங்கி வச்சுக்கோங்க. மட்டை தேங்காய்னா தேங்காவ உரிக்காம இருப்போம்ல அந்த தேங்காய். தேங்காய் வந்து உரிக்காம அந்த முழுசா இருக்கும்ல, அதான் மட்டை தேங்காய். அந்த மட்டை தேங்காவ வாங்கி வச்சு, முதல் நாள் நீங்க பாராயணம் பண்ணும்போது விளக்கேத்தி சாமி கும்பிடுவீங்கள்ல, அப்ப அந்த வீடியோலாம் கேட்க ஆரம்பிப்பீங்க. முதல் நாள் பாராயண வீடியோவ நீங்க கேட்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுங்க, ஒரு தேங்காய் வாங்கி வச்சு வீட்ல வந்து சாமி கும்பிட்டுருங்க. விளக்கேத்தி பூ வச்சு, ஒரு கல்கண்டு பிரசாதமோ, இல்ல முடிஞ்ச வரைக்கும் உங்க கையாலேயே ஏதாவது ஒரு நைவேத்தியம், ஒரு கேசரியோ, ஒரு பொங்கலோ, ஏதாவது ஒண்ணு உங்க வீட்ல நீங்க செய்ற ஒரு பால் கூட வைங்க போதும். இல்ல ஒரு கல்கண்டாவது வைங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கையால செய்யுங்க. முடியலன்னா வெளிய இருந்து ஒரு கல்கண்டு, பால், பழம் வேற ஏதாவது வாங்கி வச்சு கூட நீங்க வந்து சாமி கும்பிடுங்க. இப்படி 7 நாட்களும் நீங்க அந்த தேங்காவ ஒவ்வொரு நாள் பூஜை செய்யும்போதும் அந்த தேங்காவ வச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்காய் அந்த உங்க வீட்ல அந்த பூஜை அறையில சாமி படத்துக்கு முன்பு, பாபா முன்பு அந்த தேங்காய் அங்கேயே இருக்கணும். 7 நாட்கள் பாராயணம் நல்லபடியா நீங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறம், கடைசியா ஒரு நாள் அந்த புதன்கிழமை அன்னைக்கு நீங்க சாமி கும்பிடுவீங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி பாராயணம் ஆரம்பிச்சு, மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை 7வது நாள் அன்னைக்கு பாராயணம் முடியும். அடுத்த நாள் 8வது நாள் என்ன பண்ணணும், பாபாவோட நாமத்த 108 முறை ஜெபம் செய்துட்டு உங்களோட வீட்ல நீங்க வச்சிருக்கீங்கள்ல தேங்காய், அந்த மட்டை தேங்காவ எடுத்துட்டு போயி, உங்க வீடு பக்கத்துல பாபா கோவில் இருந்துச்சுன்னா, அங்க இருக்கிற துணிக்கு வந்து நீங்க சமர்ப்பணம் செய்திரணும். துணி எரியும்ல, அங்க துணி எரியிற இடத்துல அந்த தேங்காவ கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அந்த கோயில்ல இருக்கவங்க துணியில போட்டுருவாங்க. ஒரு சில கோவில்கள்ல கேட்டீங்கன்னா, நீங்களே உங்க கையால போட அனுமதி குடுப்பாங்க. முடிஞ்சா நீங்களே உங்க கையால கோவில்ல போயிட்டு பாபா முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு, பாபா எங்க கஷ்டங்கள் எல்லாம் அந்த தேங்காவோட போகணும். நீங்க இந்த கர்ம வினைய, எங்களோட கர்ம வினை, எங்க குடும்பத்துல இருக்கவங்களோட எல்லாரோட கர்ம வினையும் துணியில நீங்க எரிக்கிற அந்த அக்னியில எரிச்சு சாம்பல் ஆக்கிருங்க. இந்த தேங்காவ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சமர்ப்பிச்சிருங்க. துணி இல்ல, பக்கத்துல கோவில் இல்ல. என்ன செய்கிறது? கோவில் இல்ல, எங்களால வாங்கி போட முடியாது. போட முடியாதவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. இங்கே ஷீரடியில முடியாதவங்க மட்டும், எல்லாரும் கிடையாது, முடியாதவங்க மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்க. இங்கே ஷீரடியில இருக்கிற துணிக்கு தேங்காய் வாங்கி கொடுத்துட்றலாம். ஒரு தேங்காய் ரூ. 40 வரும். நீங்கள் எத்தனை தேங்காய் சொல்கிறீங்களோ அத்தனை தேங்காய் வாங்கி கொடுத்துடலாம். முடியாதவங்களுக்கு மட்டும்தான் இது. முடிஞ்சவங்க நீங்களே உங்கள் கையால் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போட்டுருங்க. இதுலேயும் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்னோடய ஃபோன் நம்பர் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்கும். வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். தெரியாதவங்க என்னை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத. சரி, இப்போ வீடு பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து கோவிலில் வந்து துணி இல்லை, எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் சாய்பாபா கோவிலே இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது? அப்படி கோவில் இருந்தாலும் கூட வெளிநாட்டில் நாங்கள் இருக்கோம், இங்கே பாபா கோவில் இருக்குது, ஆனால் அங்கே துணி இல்லை, தேங்காய்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. என்ன செய்கிறது? ஒரு நல்ல தேங்காவாக ஒன்று வாங்கிக்கோங்க. கெட்டு போகாத மாதிரி ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த தேங்காவை வைத்து சாமி கும்பிடுங்க. 7 நாட்கள் நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ இந்த 7 நாட்கள் அந்த தேங்காய் வந்து கெட்டு போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து துணியில் வந்து போட போகிறது கிடையாது. ஏன்னா உங்களால் துணியில் வந்து போட முடியல, இல்லை பக்கத்தில் இருக்க கோவில்கள் இல்லை, கோவில்கள் இருந்தாலும் துணி வந்து இல்லாமல் இருக்குது. அப்போ 7 நாட்கள் நீங்கள் வைத்து பூஜை செய்த அந்த தேங்காவை 7வது நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் 8வது நாளான அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவோட நாமத்தை 108 முறை ஜெபம் செய்துட்டு, அதே மாதிரி தான் துணி இருக்கிறவங்க துணியில் கொண்டு போய் போடுறாங்க. துணி இல்லாதவங்க அந்த தேங்காவை என்ன செய்யணும், தேங்காவை உடைச்சி பாபாவுக்கு படைச்சி அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பிரசாதம், தேங்காவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து நெய்வேத்தியமாக படைத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது கொடுங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏதாவது ஒரு எறும்புக்கோ ஒரு பறவைகளுக்கோ ஏதாவது ஒரு இது கொடுங்க, நாய்க்குட்டிக்கோ பூனைக்குட்டிக்கோ கொடுங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாமே சரியாயிரும். பாபா அந்த பிரசாதத்தின் மூலமாக எல்லாத்தையும் சரி செய்திருவார்.
வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. தேங்காவே கிடைக்காதுங்க. இங்க தேங்காவெல்லாம் துருவி கவர்ல தாங்க வச்சிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். வெளிநாடுகள்ல நான் வேலை செய்யும்போது தேங்காவே கிடைக்காது. தேங்காவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அத துருவி ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு பேக் பண்ணி தான் இருக்கும். அத தான் வாங்கிட்டு வந்து சமைக்க முடியும். முழு தேங்காவெல்லாம் அங்க பார்க்கவே முடியாது ஒரு சில நாடுகள்ல. அவங்க என்ன செய்றது? பரவால்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆத்மார்த்தமா நீங்க சாமி கும்பிடுங்க. 7 நாள் பாராயணத்துல கலந்துக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்க? எந்த சூழ்நிலையில இருக்கீங்கங்கிறது பாபாவுக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கூட, தன்னோட பக்தன் நல்லபடியா இந்த 7 நாள் சப்தாகத்துல கலந்துக்கிட்டான் அப்படிங்கிறதையும் அவர் வந்து புரிஞ்சுக்குவாரு. ஏன்னா, அவரு சர்வ வியாபி. நம்மளோட சாயி சர்வ வியாபி. இல்ல, தேங்காய் வாங்கி இங்க ஷீரடியில வாங்கி போடணும் விருப்பப்பட்டீங்கன்னா கூட, இப்போ ஒரு ஃபோன் நம்பர் குடுக்குறேன். இந்த நம்பர நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. ஏற்கனவே இந்த நம்பர் நான் உங்களுக்கு குடுத்துருப்பேன். நெறைய நண்பர்கள்ட்ட இருக்கு. நெறைய பக்தர்கள்ட்ட. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல தேங்காய் வாங்கி இங்க துணியில ஷீரடிக்கு போடணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் கிடையாது. உங்க வீடு பக்கத்துல பாபா கோவில் இல்ல, சாய் கோவில் இல்ல உங்களால போயிட்டு அங்க துணிக்கு போய் தேங்காய் வாங்கி குடுக்க முடியல. அந்த மாதிரியான பக்தர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப ஆரம்பிக்கிற முதல் நாள் நம்ம ஷீரடியில நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா ஷீரடியில நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஆரம்பிக்கிற முதல் நாளான ஏப்ரல் 30ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அற்புதமான ஒரு நாள். நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அன்னதானம் குடுத்து தான் ஆரம்பிக்க போறோம். முடியிற நாளும் நம்ம இதற்காக ஒரு விசேஷ அன்னதானம் பண்ண போகிறோம். 48 நாட்கள் தொடர்ந்து சச்சரித்திரம் வந்து கதைகளாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு அன்னதானம் போயிட்டுருக்கு. ஆனால் இது தனியாக பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு போயிட்டு நம்ம சப்தாகம் பண்ணுறதுனால பாராயணத்துக்காக ஒரு அன்னதானம் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, 2 அன்னதானம் ஆரம்பிக்கிற அன்னைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஏப்ரல் 30ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கும் பண்ண போகிறோம். அதற்கு அடுத்த வியாழக்கிழமை நம்ம 6ஆம் தேதி முடிப்போம். முடிச்சுட்டு 7ஆம் தேதி அடுத்த வியாழக்கிழமை மே 7ஆம் தேதியும் நம்ம அன்னதானம் செய்ய போகிறோம். நீங்களும் உங்களால் முடிஞ்சதை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒருவேளை உணவு யாருக்காவது ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. பாபா நிச்சயமாக அந்த உணவை ஏற்றுக்குவார். நீங்கள் கொடுக்குற காணிக்கையை ஏற்றுக்குவார். நீங்கள் கொடுக்க போகிற அந்த தேங்காவையும் ஏற்றுக்குவார். இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி யாருக்காவது ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு, நீங்கள் ஆஃபீஸ் போகிற இடத்துலையோ இல்லை எங்கேயாவது நீங்கள் போவீங்களா இந்த 7 நாட்களில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கே பாபா வந்துடுவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்கள்கிட்டருந்து வாங்கிக்குவார். பாபா வாங்கிக்குவார். உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. 7 நாள் சப்தாகம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை எல்லாருக்கிட்டையும் கொண்டுட்டு போங்க. எல்லாரையும் சப்தாகத்தில் கலந்துக்க வைங்க. இந்த சப்தாகம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து சப்தாகத்தில் கலந்துக்கிற 7 நாள் பாராயணத்தில் கலந்துக்கிற ஒவ்வொரு பக்தர்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். மறந்துடாதீங்க, இந்த சேனலில் கிடையாது, தீபம் சேனலில் தான் சப்தாகம் வீடியோ 7 நாட்கள் வரப்போகுது. தீபம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் பாபுஜி அவர்களுக்கு 59வது பிறந்தநாள். பாபுஜி அவர்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவர் எதிர்பார்க்குற எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அவரோட எதிர்கால வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை, அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம், உடல் ஆரோக்கியத்திற்காகவும். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மித்ரன் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். மித்ரன் அவர்களுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். மித்ரன் அவர்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம சாய்க்கிட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.